கிரெடிட் கார்டை ஒழிக்கணும் முடிவு பண்ணியிருக்கோங்க. ஆல்ரெடி ஒரு லோன் ஒழிக்கணும் முடிவு பண்ணியிருக்கோங்க. இதுக்கப்புறம் கடனே வாங்கக்கூடாதுங்க. இந்த ஒரே ஒரு கடனோட தொல்லை ஒழிஞ்சுது. ஒரு இஎம்ஐ கட்டிட்டு நிம்மதியா இருக்கணும். இந்த 5ஆம் தேதி, 10ஆம் தேதி இதெல்லாம் மனசுல ஓடிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லாம நிம்மதியா ஒரே லோனை வாங்கி ஒரே கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கணும். அப்படி ஒரு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் தான் இதுலயும் ட்ரை பண்ண முடியும். வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கடன் இருக்குங்க. அங்கங்கே கடன் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு பர்சனல் லோன் இருக்குது, 4 கிரெடிட் கார்டு இருக்குது, இஎம்ஐயும் நான் அங்கங்கே வாங்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்காக எவ்வளோ சமாளித்தாலும் என்னால் அடைக்க முடியல. நான் வாங்குகிற சம்பளம் இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கும் கிரெடிட் கார்டை சமாளிக்கிறதுக்கும் புரட்டி போடுறதுக்கே கரெக்டாக இருக்கே தவிர வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேமித்து வைக்கவும் முடியல. ரொம்ப கஷ்டத்தில் நான் இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஒரு லோன் இருக்குது, டெபிட் கன்சல்டேஷன் லோன். டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே அப்படியே மொட்டையாக டெபிட் கன்சல்டேஷன் லோன் அவங்க தரமாட்டாங்க. பர்சனல் லோனில் அது ஒரு வகை. இந்த லோனை வாங்கிறதுக்கு ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்க கடனை ப்ராப்பராக கட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா இது ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஎம்ஐ மிஸ் ஆயிடுச்சு, அந்த ஒரு இஎம்ஐ மிஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு பிரச்சனை இருப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான கடன் அடைக்கிறதுக்கான இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனை 2 பேர் தராங்க. ஸோ நிறைய பேர் தராங்க, நான் 2 பேர் மட்டும் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க யார், அந்த லோன் வாங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இங்கே செய்ய வேண்டியது இருக்கும், எவ்வளோ அமௌண்ட்டு தருவாங்க, இதுதான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணுற நோட்டிஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தெளிவாக லைக் இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு பேசிக்கான ஒரு கால்குலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபரிடம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிரெடிட் கார்டு இருக்குது. அந்த 4 கிரெடிட் கார்டு ஒரு கிரெடிட் கார்டுக்கு ஒரு லட்சம். ஸோ 4 லட்சம் வந்து அவர் அவுட்ஸ்டாண்டிங் மட்டுமே இருக்குது. ஸோ 4 லட்சம் வந்து ஒரு கடனாக வச்சுருக்காரு, கிரெடிட் கார்டு வச்சுருக்காரு. ஒரு லோனை வாங்கி வச்சுருக்காரு, 2 லட்ச ரூபா அந்த லோனு, அதுலேயும் அவுட்ஸ்டாண்டிங் 2 லட்ச ரூபா இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 6 லட்ச ரூபா அவருக்கு கடன் இருக்குது வச்சுக்கோங்களேன். இந்த கிரெடிட் கார்டுன்றது வந்து 4 லட்சம் மட்டும் நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதை சமாளிக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 4000 ரூபாலேருந்து 4500 ரூபா கண்டிப்பாக செலவாகும். ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெனால்ட்டி சார்ஜஸ் வரும். நம்ம ரொட்டேஷன் பண்ணுறதுனால அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. கேஷாக மாற்றுறதுக்காக நம்ம கார்டு தேய்ப்போம், 2%க்கு 1%க்குலாம் கார்டு தேய்ப்போம். அந்த கணக்கெலாம் கொண்டு வந்திருக்கேன் நான், அதனால தான் 4500 இதில் போட்டிருக்கேன். ஸோ இது போல் நீங்கள் போட்டுக்கோங்க. அதே நேரத்தில் ஒரு லோன் உங்களுக்கு போது வச்சுங்களேன், அது இஎம்ஐ 2 லட்சத்துக்கு 3500 போட்டிருக்கேன். ஸோ 3500 வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செலவு மாதிரி அந்த இஎம்ஐயில் கொண்டு வந்திருக்கேன். மொத்தமாக 4500 இந்த 3500 சேர்த்து 8000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள், அதாவது மொத்த கடன் இல்லாமல் மாதம் ரொட்டேட் பண்ணுற செலவு மட்டுமே இவ்வளவு. இப்போது உங்களுடைய பிரச்சனைக்குள்ளே வருவோம். நம்ம என்ன பண்ணலாம், வருமானம் உங்களுக்கு ஒரு 30,000 வச்சுக்கோங்களேன். ஸோ வருமானம் 30,000, அது வீட்டில் நம்ம சேலரிலாம் பிடிச்சி இந்த இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே போக உங்கள் கையில் வந்து 27,000 கிடைக்குது வச்சுக்கோங்க. இந்த 27,000 இந்த இப்போ ரொட்டேஷன் பண்ணக்கூடிய இந்த 8,000 கழிச்சிங்கன்னா 19,000 தான் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு அவங்க என்ன எலிஜிபிலிட்டி எதிர்பார்ப்பாங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு ஒரு 730 இருக்கணும், அல்லது 700 இருந்தால் கூட ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும். எந்த பெனால்ட்டியும் கட்டாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த இஎம்ஐயும் தள்ளி கட்டாமல் ப்ராப்பராக இருந்தீங்கன்னாவே இந்த லோன் கிடைக்கும். இந்த லோனை யார் தராங்கன்னு உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா அதிகபட்சமாக 10 லட்சம் வரைக்குமே கிடைக்கும். ஸோ இந்த 10 லட்சம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய சம்பளத்துக்கு அது சூட்டபிள் ஆகுமா, ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 27,000 மாதம் நீங்கள் உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி கொண்டு போகிறீங்க. அதாவது இந்த இஎஸ்ஐ பிஎஃப்லாம் போக 27,000 நீங்கள் கொண்டு போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீண் செலவு அந்த 8,000 போகுது, கையில் 19,000 கொண்டு போகிறீங்க வச்சுங்களேன். 10 லட்சம் உங்களுக்கு ஒருத்தவங்க லோன் தராங்க வச்சுங்களேன். அது இஎம்ஐ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 22,000 மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 60 இஎம்ஐ போடுறீங்க, 12% வட்டி போட்டால் கூட உங்களுக்கு 22,000 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இல்லைங்க 22,000 கட்ட முடியாது, நான் வாங்குறதே 19 தான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன், என்னால் முடியாதுன்னா உங்களுடைய மொத்தம் கடன் எவ்வளவு, 6 லட்ச ரூபா இல்லையா? அந்த 6 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ அந்த 6 லட்ச ரூபாவை நீங்கள் என்ன பண்ணலான்னா 14% அல்லது 10%
அல்லது 12%. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா 10-12%க்குள்ளே வர மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த லோன் நீங்கள் ஈஸியாக அடைக்க முடியும். ஸோ அந்த 10% அல்லது 12%க்குள்ளே ஒரு வட்டி தரக்கூடிய ஒரு லோன் உங்களுக்கு கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன், மாதம் 13,000 அல்லது 9,000 கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த 9,000 கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கையில் கொண்டு போகிற 27,000 9,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 18,000 நீங்கள் அழகாக உங்களோட ஃபேமிலி ரன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இப்போது 10% யாருங்க எனக்கு வட்டி லோன் தருவாங்க, 12% யார் வட்டி தருவாங்க? ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த லோனை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒன்று போடுவாங்க. அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். ஏற்கனவே வாங்கியிருக்க லோனை நீங்கள் ஃபோர்க்ளோசர் பண்ணும்போது அதுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ அந்த சார்ஜஸ் எல்லாம் கணக்கு வச்சு தான் இந்த கால்குலேஷன்குள்ளே வரணும். ஸோ உங்களுக்கு அனைத்து கடனையும் அடைக்கிறதுக்கு யாருங்க இந்த லோனை தராங்க? இந்த வீடியோவில் நம்ம 2 விதமான பேங்க் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்குமே டெபிட் கன்சல்டேஷன் லோன் அவங்க தராங்க. 10 லட்சம் வரைக்குமே அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கால்குலேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். இது 100% டிஜிட்டல் தான். ஜஸ்ட் உங்களுடைய பேன் கார்டு, உங்கள் மொபைல் நம்பரு, உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் போட்டிங்கனாவே உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு எவ்வளோ கிடைக்கும் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா தான் ஃபர்தர் அடுத்த டீட்டெயில்ஸ்குள்ளே போவாங்க. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் லோன் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி லோன் வாங்கும்பொழுது என்ன ஒரு லாபம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத கட்டணங்கள், அதாவது லேட் ஃபீஸ் கட்டுறது, அப்புறமா அதுக்கு சார்ஜஸ் போடுறது, இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் நம்ம பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பர்னு சொல்ல முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ நீங்கள் லென்த்தாக எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ 0 foreclosure இவங்க ஒரு ஆஃபராகவும் இவங்க கொடுக்குறாங்க. உடனடியாக அப்ரூவல் ஆகும் இவங்க சொல்கிறாங்க. இந்த லோனை வாங்குறதுக்கு IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வாங்குறதுக்கு என்ன விதமான எலிஜிபிலிட்டி, 21 வயதுலேருந்து 60 வயதுடைய அனைத்து இந்திய குடும்ப லோன் தருவதாக சொல்கிறாங்க. செல்ஃப் எம்ப்ளாய், சேலரி எம்ப்ளாய் 2 பேருக்கு லோன் கிடைக்கும். சேலரி எம்ப்ளாயாக இருந்தால் சேலரி ஸ்லிப் கொடுக்கணும். செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6 மாதம் கொடுக்க வேண்டியது இருக்கும். கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே 730க்கு மேலே இருக்கணும். குட் கிரெடிட் ஸ்கோராக இருக்கணும் குறிப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ அவங்க வட்டி போடுறாங்க பார்த்தீங்கன்னா 9.99% பர் ஆனம் அவங்க போடுவதாக சொல்கிறாங்க. இது டிபெண்ட் ஆன் கிரெடிட் ஸ்கோர் சொல்ல முடியும். எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு 12 வச்சுக்கோங்க. ஏன்னா கிரெடிட் ஸ்கோர் கண்டிப்பாக உங்களுக்கு அடி வாங்கியிருக்கும். அப்பேற்பட்டவங்க ஒரு 12 அல்லது 11 கிடச்சிச்சுன்னா ஓகே தான். அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ப்ராசஸிங் ஃபீஸ் 2% தான். இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகுது வச்சுங்களேன், அந்த லோன் அமௌண்ட்லேயே பிடிச்சிட்டு மீதி கொடுத்துவதாக அவங்க சொல்கிறாங்க. இது உங்களுக்கு காட்டிலும் இன்னொரு பேங்க் இருக்குது. என்ன பேங்க் பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் சார்ஜஸ் போடுவாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வட்டியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100% லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. யார் இவங்க பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த பர்சனல் லோன்லேயும் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இந்த ஃப்ளெக்ஸி லோன் ஒன்று தராங்க. இந்த லோனை பொறுத்த வரைக்குமே உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க வச்சுங்களேன், ஒரு 30,000 ரூபாய்க்குமே நீங்கள் அசல் அடைச்சிட்டிங்க, லோன் போயிட்டுருக்கு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுது, ஒரு 50,000 தேவைப்படுது, அல்லது 30,000 தேவைப்படுதுன்னா நீங்கள் கட்டியிருக்க பணத்தையே நீங்கள் ஈஸியாக விட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு டாப் அப் லோனுக்காகவோ அல்லது ஃபார்ம் ஃபில்லிங் எதுவுமே இல்லாமல் கட்டண பணத்தை எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு தனி கதை. ஸோ இது வந்து பர்சனல் லோனுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெபிட் கன்சல்டேஷன் லோன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அவங்க இதே போல் தான் ரீசெக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும், என்ன ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், இந்த வெரைட்டி ஆஃப் லோனில் நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸி எடுத்துக்கலாம், நார்மல் லோன் டேர்ம் போலவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா கேட்டிங்கன்னா ஃப்ளெக்ஸி எடுத்தது பெட்ரு. என்னென்னா உங்களுக்கு அர்ஜென்ட் பணம் தேவைப்படும்போது அங்கங்கே அலையாமல் இந்த விஷயத்தை செஞ்சுக்கலாம். இது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸில் என்ன எலிஜிபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க, 680 கிரெடிட் ஸ்கோருக்கு மேலே இருந்தால் இவங்க தருவதாக சொல்கிறாங்க. இவங்க பெரிய டீட்டெயில்ஸ்லாம் போகலை, ரொம்ப டீப்பாலாம் போகலை. ஆனால் வட்டின்றது ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. 10%லேருந்து 31% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகங்க, 4%, 3 சில்லரை போட்டிருக்காங்க. எனக்கு கேட்டிங்கன்னா 4% தான் அதிகம். இதில் ரொம்ப பெரிய ட்ராபேக் அல்லது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பஜாஜ் ஃபைனான்ஸை ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க வச்சுங்களேன், இந்த டெபிட் கன்சல்டேஷனில் ஒன்று அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் கிரெடிட் ஸ்கோரை வச்சு அவங்க செக் பண்ணுறாங்க வச்சுங்களேன், ப்ராசஸிங் ஃபீஸ் முன்கூட்டியே நீங்கள் கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கும்பொழுது இது போல் டெபிட் கன்சல்டேஷனுக்காக நம்ம போகும்போது கண்டிப்பாக முன் பணம் கட்டுற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஓகே எனக்கு பக்காவாக இருக்குதுன்னு தைரியமாக உங்களுக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு டவுட்டாக தான் இருக்குன்னா நீங்கள் அப்படி முன் பணத்தை கட்டாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 2 விதமான பேங்க்கும் பார்த்தீங்கன்னா பியூர்லி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். அதனால் வட்டி அதிகமாக தான் இருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும், அர்ஜென்ட்டுக்கு ஹெல்ப்புக்கு உதவும். அதே நேரத்தில் இதை வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
கிரெடிட் கார்டை ஒழிக்கணும் முடிவு பண்ணியிருக்கோங்க. ஆல்ரெடி ஒரு லோன் ஒழிக்கணும் முடிவு பண்ணியிருக்கோங்க. இதுக்கப்புறம் கடனே வாங்கக்கூடாதுங்க. இந்த ஒரே ஒரு கடனோட தொல்லை ஒழிஞ்சுது. ஒரு இஎம்ஐ கட்டிட்டு நிம்மதியாக இருக்கணும். இந்த 5ஆம் தேதி 10ஆம் தேதி இதெல்லாம் மனசில் ஓடிட்டுருக்கு. அப்படிலாம் இல்லாமல் நிம்மதியாக ஒரே லோனை வாங்கி ஒரே கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கணும். அப்படி ஒரு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் தான் இதுலேயும் ட்ரை பண்ண முடியும். இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.